வணக்கம். நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் 2025க்கு இப்போ 12 ராசிக்கும் பார்த்துருவோம். அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம்னாலே நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது திருமணம், வீடு குடி போகிறது, இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி 1ஆம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி. சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ, அஷ்டம சனி, கண்டக சனி பாதிப்பு உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோஷங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம். ஆவணி 9ஆம் தேதி செவ்வாய் ஜெயந்தி. செவ்வாய் ஜெயந்திங்கிறது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக 9 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர செவ்வாய் தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும். அடுத்து 19ஆம் தேதி ஆவணி 19 குரு ஜெயந்தி. குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க, பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோட அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம். 20ஆம் தேதி ஆவணி 20ஆம் தேதி ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி. படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள். அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க, நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் அந்த ஆவணி 20ஆம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவித்து வழிபட்டு வர சிறக்கும். அடுத்து ஆவணி 31 சுக்கிர ஜெயந்தி. கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் மேலும் வளருவதற்கும் சுக்கிரனோட அருளாசி அவசியம். எனவே அவங்க சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது ஆவணி 31ஆம் தேதி சுக்கிரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும். இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி 11 அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை வழிபட சிறப்பான நாள். அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான், அதை செய்யுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி மாதத்தில். ஆவணி 15ஆம் தேதி ஜேஷ்டாதேவி விரதம் அப்படிங்கிற நாள். அது அந்த ஜேஷ்டாதேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும், எதுக்கு இருக்கணும்னாக்கா, தரித்திரம், பீடை, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது, போராட்டங்களான வாழ்க்கை இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும். அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதை செஞ்சு நீங்கள் வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மேம்படும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக சுப செலவுகள் சந்தோஷமாக செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. வீடு பராமரிப்பு செலவுகள்லாம் சில பேருக்கு மராமத்து வேலை அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, அது தவிர்க்க இயலாது. வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கைமீறி போகும். தாயாரோட உடல்நிலையில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்க. ஒரு முக்கியமான காலகட்டம் இது. சிலர் குழந்தைகளினால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய
சூழ்நிலை உருவாகும். உடல்நிலையில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாகவே தேக ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள்லாம் தொல்லையெல்லாம் இருக்காது, கட்டுக்குள்ளே அடங்கி இருப்பாங்க. அந்த எதிரி தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வருமான உயர்வும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. பணப்புழக்கம் தாராளமாக அமையும். அதனால் உங்களோட பொருளாதார நிலை மேம்படும். பொதுவாகவே ஷார்ட் ட்ராவல் அப்புறம் அந்த லாங் ட்ராவல்லாம் சிலருக்கு அமையும் நல் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் சிரமமில்லாமையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். சிலருக்கு வீடு மனை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுற பாக்கியமும் உருவாகும். தாராளமான பண வரவு இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு முன்னாடியே ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாங்கி மகிழும் காலம் இது. நண்பர்கள் வட்டாரம் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டும் சிறப்பான நேரம் இது. என்னதான் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் போனாலும் பொருளாதாரம் உயர்ந்தாலும் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. அது கட்டுக்குள்ளே இல்லாமல் போயிட்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த உத்தியோக உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மொத்தத்தில் அனுகூலமும் ஆதாயமும் நிறைந்த சிறப்பான மாதம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரச மரத்து விநாயகருக்கு அதிகாலை வேளையில் வழிபட வாழ்வு மேலும் சிறப்புறும். வாழ்த்துக்கள். நன்றி.